அந்த ஃபன்னு வந்து கொஞ்சம் கூட குறையல, வேற லெவல் பண்ணுறாங்க இப்போவுமே. தூக்கி போடணும் அப்படி தானே கொல்லுதான் எல்லாரையும். டனல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 20 வருஷம் ஆச்சாங்க. வாட்ஸ்அப் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியநெல்லியில் இருக்கோம். இப்போ நைட் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வர்றதுக்கே 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா அந்த யானை கதைலாம் சொல்லி பயமுறுத்திட்டாங்களா, அதனால் பொறுமையாக தான் வந்தோம். அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ரூம் வந்து ஓகே தாங்க, 2 பேர்த்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. திங்ஸ் வைக்கிறதுக்கும் நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் செம்ம தூக்கங்க, அப்படி ஒரு தூக்கம். காலையில் வந்து இந்த ஜீப்பில் வர அண்ணா வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அந்த ஃபோன் பண்ணது கூட தெரியாமல் ஃபோனை சைலண்டில் போட்டு நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹால் விட்டு மேலே எழுப்புறாரு. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் இருக்க அந்த அக்கா வந்து எழுப்பி விட்டாங்க மேலே வந்து. அப்புறம் அவங்க தூக்கம் கேட்டு எழுப்பி விட்டாங்க. அப்புறம் அரசல் புரசலாக கிளம்பி வேகமாக ஓடி வந்துட்டோம். இப்போ வந்து இந்த கொழுக்குமலை மேலே ஏறுறதுக்கான செக் போஸ்ட்டில் நிற்கிறோம். எத்தனை வாட்டிடா கொழுக்குமலைக்கு போவீங்கன்னு கேட்குறீங்களா? நண்பனுக்காக நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம தீபக் வந்து தீபக் இது வரைக்கும் போகலை. ஸோ அதனால் ஒரு டைம் போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறோம். நான் அப்படியே மேலே போக பிளாக் பண்ணிட்டே போகிறேன். கொழுக்குமலை சன்ரைஸ் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம இந்த சைடு வரல. என்ன ரீசன் அப்படின்னா, சண்டே வந்தோம், உள்ளே வர வழி ஃபுல்லாக சரியான கூட்டங்க. அதனால் இந்த சைடு வரல, அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடு போயிட்டோம். ஆனால் இந்த டைம் வந்து மெயினான இடம் இது, இங்கே வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக வந்தோம். நம்மளுக்கு அப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. நாங்கள் வரும்போது ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. அந்த கார்னருக்கு போகணுங்க. நம்ம ஜீப்பெல்லாம் நிறுத்திட்டு இந்த வியூ பாயிண்டில் வரோம் இல்லைங்களா, அதுலேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கார்னருக்கு போனோம்னா கொஞ்சம் கீழே இறங்கும். கீழே இறங்கினோன்னா அந்த இடத்துல வந்து அந்த டைகர் ஹெட் ராக் இருக்குது. இப்போ அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து எவ்வளோ டைம் லாப்ஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடைசி அங்கே போய்க்கலாம். டிரைவர் நான் பேசினேன். அந்த பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அது வரைக்கும் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ரூட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் டைம் கிடச்சா அங்கேயும் போகலாம். பார்ப்போம். லாஸ்ட் டைம் இங்கெல்லாம் வர முடியல, இந்த டைம் வந்து முன்னாடியே வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காற்று அதிகமாக அடிக்கலை அப்படின்னா ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, கொழுக்குமலைக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் வாங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ்வலாக வந்து அந்த டைகர் ஹெட் ராக்கு, அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட் அதெல்லாம் போவோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க ஜீப் டிரைவர்களும் ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பாக அன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால சுத்தமாக கூட்டமே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரி வரைக்கும் வர்றதுக்கு நம்ம கீழே பே பண்ணுற அந்த 2000 தான், 2500 ஆக்சுவலாக. அவ்வளோதான்.
ஆனால் அந்த டீ ஃபேக்ட்ரி உள்ளே போய்ட்டு அந்த ப்ராசஸ்லாம் நம்ம பார்க்கணுன்னா ஒரு 100 rupees பே பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்ரியாக டீ தருவாங்க. அப்படி இல்லை நான் ஃபேக்ட்ரிலாம் பார்க்கல, வெறும் டீ மட்டும் சும்மா டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10 rupees கொடுத்து நம்ம டீ குடிக்கணும். அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம அந்த டயர் ஹெட் ராக்கு அந்த சைட்லாம் போய்ட்டு சன்ரைஸ் பார்க்குறத விட அந்த டீ ஃபேக்ட்ரி வர வழியில் ஒரு பெரிய மலை இருக்குங்க. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 பே பண்ணி போனோம் அப்படின்னா இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது, அதாவது இந்த ஏரியாவில் பார்க்கும்போது இருக்கிறதுலே அதான் ஹையஸ்ட்டாக தெரியுது. அது மேலே வந்து ட்ரெக்கிங் பண்ணி ஏறி தான் போகணும், வண்டி மேலே போகாது. ஆனால் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க அது. இப்போ போக முடியாது, மேபி எனக்கு நான் எப்போயாவது சோலோவாக வந்தேன்னா கண்டிப்பாக போவேன். மறுபடியுமாடா அப்படின்னு கேட்காதீங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அதான் லைஃப். அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் எனிதிங் கூட வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இந்த என் கூட வந்திருக்கிற ஒரு சேனல் பேர் சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எனிதிங். எதையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கிடங்கடான்னு சொல்லிட்டு சேனலுக்கு பேர் வச்சிருக்காரு. ஸோ டீ குடிக்கணும். டீ நல்லாயிருக்கு, இங்கேருந்து குடிக்கும்போது நல்லாயிருக்கு. டீ தூள் எல்லாமே இங்கேயே நம்ம வாங்கிக்கலாமா, வாங்கி பார்ப்போம், வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிளாக் டீயாக நம்ம சாப்பிட்டோன்னா ஒரிஜினல் டீயோட டேஸ்ட்டை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுங்க. அதை நான் இங்கே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இங்கே எங்கே போய் டீன்னு கேட்டாலுமே இந்த மாதிரி தான் தராங்க. பால் டீன்னு கேட்டால் தான் பாலில் மிக்ஸ் பண்ணி தராங்க. நாங்கள் குடித்த வரைக்கும் சொல்கிறேன், மற்ற கடை பற்றி தெரில. ஓகே, அந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போய்ட்டு வீடியோலாம் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் அதையும் அப்படியே இந்த vlogல அப்படியே ஆட் பண்ணுறேன். இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ கைடு வந்து முன்னாடியே போயிட்டாரு, நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்ட்டு அவர் முன்னாடி போயிட்டாரு. இங்கே வெறும் மூட்டை மூட்டையாக இருக்குது, ஏதோ பருத்தி கூடணுங்க அந்த மாதிரி இருக்குது. அப்படியே போய் பார்க்கலாம். இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் இந்த ப்ராசஸில் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இலையெல்லாம் தொடாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, டோன்ட் டச் த லீஃப். நான் தொடலையே, சொல்லுங்கண்ணே. இது பச்சை இலையா பறிச்சுட்டு வரும்ல, பச்சை இலையை பறிச்சுட்டு வருவாங்க. இதில் ஒரு சாறு இருக்கும். இது உணர்த்தி எடுத்தோம்னா இந்த சாரானது இதுக்குள்ளேயே நின்றுது. அப்போ தான் இந்த டீ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கலர் ஆகிடுச்சுல்ல, அந்த மாதிரி கலர் ஆகி டீ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னு விட்டோம்னா அந்த கிரைண்டர் அரைக்கும் போது அந்த சார் மாதிரி கீழே போய் டீ டேஸ்ட் கிடைக்கும். இது உணர்த்தி எடுக்கிறது மட்டும்தான் இதோட கிரைண்டர். ஓகே, இதுக்கு ஒரு 4 நாள் சூடு காற்று விடணும்னா 4 பேர் புகழ்ந்த காற்று விடணும். சூடு காற்று விடும்போது கீழே நெருப்பு போடணும். அது வந்து 2 யூஸ் ஆகுது, டீயை அரைச்சி வறுத்தெடுக்கவும் ஆகும், இந்த இதை உணர்த்தி எடுக்கிறது ஆகும். இது வந்து உணர்த்துறது மட்டும்தான். டீ ஆக்குறது, பொடி ஆக்குறது எல்லாமே கம்ப்ளீட்டாக கீழே தான். கீழே கிரைண்டருக்கு கீழே கொஞ்சம் எடுத்துக்காட்டுங்க, அது மட்டும் எடுத்துக்கோங்க. போதும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இடம். அதை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பறந்துருக்கும். கீழே இருந்து ஏர் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கு. ஜஸ்ட் அப்படியே காய வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுருவாங்க. சின்ன ஒரு டோர் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ண உடனே நேராக அந்த மிஷின் கீழே கிரைண்டிங் அரைக்கிற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுமா. அடுத்து நம்ம கீழே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூடான காற்று மேலே வருது பாருங்கள். அது உங்களால் ஃபீல் பண்ண முடியாது, பட் எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சூடான காற்று மேலே வருது, கீழே தரையில் இருக்குது. ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேன் மாதிரி வச்சு இழுத்து பின்னாடி கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேயிலையை வந்து ட்ரை பண்ணுற அந்த இடம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு காட்டணும் இல்லைங்களா, அந்த இடம். அப்போ 2 வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஹீட்டான காற்று, சூடான காற்று இங்கேருந்து வருது, அந்த காற்றை இழுத்து இப்படி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சேம்பர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம விசிட் பண்ணுறவங்களுக்காக இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது போது பார்த்தீங்களா அந்த கனெக்ஷன், அது அப்படியே இந்த பக்கம் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே தான் மிஷின் எல்லாமே இருக்குது. அந்த ட்ரையான லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, மேலேருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு ஒரு சின்ன டோர் மாதிரி காட்டினோம் இல்லைங்களா, அது இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக
இதில் வந்து அப்படியே அரைக்குது பாருங்கள். அரைச்சி கீழே வந்து ஒரு லெவலுக்கு மேலே பொடி பொடியாக ஆனால் கீழே அப்படியே அரைச்சி எல்லாமே அவங்களுடைய மெத்தடு தான் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அரைக்கிறது எல்லாமே. ஸோ இதில் அரைஞ்சு வருது இல்லைங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அதாவது தூள் தூளாக பொடி பொடியாக இருக்கிறது மட்டும் பாருங்கள், சல்லடை மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் கொட்டுறாங்க. கொட்டிட்டு அதில் வந்து கீழே வருது பாருங்கள், பொடி பொடியாக பொடி பொடியாக. இந்த கீழே பொடி பொடியாக இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ப்ராசஸ் கொண்டு போயிடுவாங்க. அப்படி பொடி ஆகாமல் மேலேயே தங்குது பார்த்தீங்களா, அந்த மேலேயே தங்குறது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொட்டி மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போய்ட்டு செகண்ட் டைம் மறுபடியும் அரைப்பாங்களாம். மறுபடியும் அரைச்சி இங்கே கொண்டு வந்து பண்ணும்போது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். ஒரு செட் ஆஃப் அந்த தேயிலையை வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் தான் அரைப்பாங்களாம். அதுக்கு மேலே அரைச்சா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் போயிடும் அப்படிங்கிறனால 2 டைம் அரைச்சி அதிலேருந்தே இந்த தேயிலை பொடி, டீத்தூள் பொடி மாதிரி இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது தெரியுது, ஒரு மாதிரி ரெடியான மாதிரி தான் தெரியுது. அங்கே அரைச்சி அந்த சல்லடையில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, அதை வந்து இதே மாதிரி காய வச்சுருவாங்களாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக காய காய அந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட்டு கலர் வரும் இல்லைங்களா, அந்த கலர் வருமா. ஸோ அந்த கலர் வர வரைக்கும் இதை வந்து இப்படியே காய வச்சு வெயிட் பண்ணுவாங்களாம். அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கீழே வந்து பாய்லருங்க, இது பாய்லர் தானேண்ணே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர். அங்கேருந்து இந்த மிஷினில் அள்ளிட்டு வந்து போடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே சுற்றுது இல்லைங்களா, இதே மாதிரி உள்ளே அந்த மிஷின்குள்ளே வந்து 8 பிளேட் இருக்குமா, அது அப்படியே பெரட்டி பெரட்டி போட்டுக்கிட்டே இருக்குமா. ஸோ பெரட்டி பெரட்டி போடும்போது இது வந்து இதுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் 140, மினிமம் 140 வைப்பாங்களாம். இந்த மிஷினில் ப்ராசஸ் ஆகி கீழே வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு, சக்கை இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், டஸ்ட்டு, சக்கை. ஸோ இந்த டஸ்ட்டு, சக்கை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் டீத்தூளே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா டீத்தூளை ப்ராப்பராக வெளியில் எடுக்கிறதுக்கு தனியாக இந்த பக்கம் இன்னொரு மிஷின் இருக்குது. அதை பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து, அதாவது நல்லா காய வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி ஒரு 7 ஸ்டெப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த 7 ஸ்டெப்பு வந்து ஃபில்ட்ராகி 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 இங்கே பாருங்கள், இந்த சக்கெல்லாம் தனியாக தேங்கிடுச்சு பாருங்கள். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டீத்தூள் இருக்குது, சைடில் இந்த சக்கெல்லாம் ஒதுங்கிடுச்சு பாருங்கள், தேவையில்லாததெல்லாம். அது அப்படியே ஃபில்ட்ராகி இங்கே கீழே வரும்போது ப்ராப்பரான டீத்தூள் ரெடி. இதுக்கடுத்து இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதையும் காட்டுறாங்க, அதையும் நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு மாதிரி தான் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே நம்மளுக்கு ரெடி ஆச்சு இல்லைங்களா டீ, அந்த டீயை வந்து அதில் இருக்க அந்த டீ தூளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சைஸ் வாரியாக பிரித்து எடுக்குமா. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 வெரைட்டி தான் பிரிக்குமா. பட் இதை விட அட்வான்ஸ்டு மிஷின் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த அட்வான்ஸ்டு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 8 வெரைட்டியாக பிரிக்குமாங்க, வேறு லெவலு. இதுதான் ஃபைனலாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ராகி வரும் பார்த்தீங்களா, கொஞ்சம் பெரிய பெரிய டீத்தூள், அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு காமிச்சாங்க. இப்போ அதுக்கு அடுத்த சைஸ் காட்டுறாங்க பாருங்கள், அப்படியே அது கையில் காட்டுங்க அப்படியே. இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு. அந்த பிஓபி அப்படின்னு இப்போ கடைசியாக காட்டினாரு பார்த்தீங்களா, இதுதான் டாப்பா இருக்கலே, இதான் நல்லாயிருக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஓபி அப்படிங்கிறது.
இதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ஓபிங்கிறது அதுக்கு அடுத்தானே? இது அதுக்கு அடுத்த குவாலிட்டி. அதான் இப்போ அந்த எஃப்ஓபிங்கிறது அதுக்கு அடுத்த குவாலிட்டியா? இந்த எஃப்ஓபிங்கிறது அதுக்கு அடுத்த குவாலிட்டியாங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. சைஸ் பெருசு அவ்வளோதான். சுகேஷ், அந்த பிஓபி எஃப்ஓபின்னு இருக்குது பாருங்கள். இந்த பிஓபி அப்படிங்கிறது இதுதான் வந்து நம்ம பாலில் டீ போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த பிஓபி தான் போடணுமா. ஏன்னா அப்போ தான் அந்த டீயோட ஃப்ளேவர் கிடைக்கும். எஃப்ஓபி அப்படிங்கிறது நம்ம பாலில் போட்டோம் அப்படின்னா டீயோட அந்த ஒரு ஃப்ளேவர் சரியாக கிடைக்காது அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னார். அவ்வளோதாங்க டீ ஃபேக்ட்ரி. இதுதான் டோட்டல் ப்ராசஸ்ஸு. அதாவது அந்த டீ ப்ராசஸ் பண்ணுறது அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, இப்போ நம்ம பார்த்த எல்லா மிஷினரியும் வந்து பார்த்திங்கன்னா 1946 இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் இன்ஸ்டால் பண்ண மிஷின் இப்போ வரைக்கும் ரன்னிங்கில் இருக்குது. அதில் 1-2 கொஞ்சம் பழசாக இருந்தது, அதெல்லாம் ஒர்க் ஆகாத கண்டிஷனில் இருந்துச்சு. அதையுமே அவங்க சொன்னாங்க. இப்போ அட்வான்ஸாக வந்திருக்கிற மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த தேயிலையை வந்து ட்ரை ஆக்குற ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் அதில் கிடையாதான். அதனால் நம்ம அந்த அட்வான்ஸாக இருக்கிற மிஷினில் மேக் பண்ண டீ தூள் வந்து லைட்டாக பச்சை வாடை வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த பழைய மாடலில் அந்த பழைய மெத்தடில் டீ ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் வந்து அந்த பச்சை வாடை சுத்தமாக இருக்காது. அந்த டீயோட ஃப்ளேவர் மட்டும்தான், அந்த ஸ்மெல் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே அந்த ஃபைனல் அவுட்புட் சூப்பராக ப்ராசஸ் பண்ணுற அந்த இடத்துல அந்த டீயோட ஸ்மெல் நல்லாவே இருந்துச்சு. டீ தூள் நாங்கள் இங்கேயே வாங்க போகிறோம். நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். டீ தூள் மட்டும் வாங்கிட்டு லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கே போகிறோம் என்னங்கிறத போகும்போது அப்டேட் பண்ணுறோம். அந்த ட்ரெக்கிங்லாம் போயிட்டு ரிட்டன் வந்தாச்சுங்க. ரூம்க்கே ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. காலைல வந்து ரூம்லேயே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து கிளம்பி எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. தூவானம் ஃபால்ஸுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். தூவானம் ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ரெடியாகி போகும்போது மறுபடியும் பேசுகிறேன். சின்ன வயசில் சும்மா பசங்களோட எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து காட்டுக்குள்ளே போய் விளாண்ட காலங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்படியா ப்ரோ? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம கீழே இவ்வளோ தூரம் இறங்கி வர்றதுக்கு 100% ஒர்த்துங்க இது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது, அங்கே பசங்களாம் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்காங்க பாருங்கள். நம்ம கிட்ட போய் பார்ப்போம். கிட்ட போய் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன்.